ஒரு புக் பார்த்தேன் நான். ஹவு டு பிகம் அ குட் பேரண்ட்னு ஒருத்தர் எழுதியிருந்தாங்க. அப்படி யாருமே குட் பேரண்டா பேட் பேரண்ட் ஆக முடியாது. அவங்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்ய முடியும் இல்லையா? யூ கான் எக்ஸ்பெக்ட் தெம் டு நீங்க இருக்க மாதிரி நான் இருக்க முடியாது. நீங்க உங்க குழந்தைய வளர்க்குறது சரி, உங்களுக்கு சரி. என் குழந்தைய நான் வளர்க்குறது சரி. மேபி உங்க குழந்தை கெட்ட வார்த்தை பேசினா நீங்க ரொம்ப கோவப்படுவாங்க. நான் என் பையன் கெட்ட வார்த்தை பேசினா ஓகே நானும் பேசினேன் இந்த வயசுல. இன்னும் 2 வருஷம் கழிச்சு அது போயிடும்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து தப்பான பேரண்டா ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் யூ கான் ஜட்ஜ் எனிபடி லைக் தட். ஒவ்வொரு மரமும் தனித்த மரம் மாதிரி ஒவ்வொரு பேரண்டும் தனித்த பேரண்ட் தான். அவங்களுக்கு எவ்வளோ வெயில் கிடைக்குதோ அதுக்கேற்ற உயரத்தில் அவங்க வளருவாங்க. எவ்வளோ தண்ணி கிடைக்குதோ அவ்வளோ செழுமையாக அவங்க இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நிழல் தராமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ தே கேன் கிவ் த ஷேடோ டு த லெவல் தட் தே கேன். ஸோ எனக்கு இந்த 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 கதையில் என்ன சொல்றீங்கன்னா டோன்ட் ஜட்ஜ் பேரண்ட்ஸ். எப்படி குழந்தைகளை நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ பேரண்ட்டையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்புறம் இனிமேல் எப்படி நம்ம ஒருத்தர் ஜாதி என்னன்னு கேட்கக்கூடாதோ, மதம் என்னன்னு கேட்கக்கூடாதோ, உங்கள் சம்பளம் என்னன்னு கேட்கக்கூடாதோ, அதே மாதிரி உங்கள் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்கிறான்னு கேட்கக்கூடாது. நான் 2 விஷயங்களுக்காக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலில் நிறைய என்னென்னமோ சிலபஸ் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம கேட்டு நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து மேபி ஓகே நான் நல்ல ஸ்கூலில் சேர்க்கல போல இருக்கு, ஐம் நாட் டூயிங் குட் ஆகிடும். ஸோ அதனால டோன்ட் ஆஸ்க் டு அ பேரண்ட். அது ஒன்று. அப்புறம் நீங்கள் அப்புறம் எல்லாருமே என்ன 12th பாஸ் பண்ணியாச்சு அப்படி யார்ட்டையுமே கேட்காது. நம்ம என்னமோ உலகத்தில் எல்லாருமே புத்திசாலிகள் மாதிரியும் எல்லாரும் 12th எழுதுறதுக்காகவே பிறந்தாங்க மாதிரியும் எல்லாரும் ஸ்கூல் படிக்கிறதுக்காகவே குழந்தைங்களாம் உலகத்தில் உருவாக்கப்பட்ட மாதிரியுமே எல்லாத்தையும் இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கும். குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. நம்ம தான் அவங்களை படிக்க வைக்கிறோம். இட்ஸ் நாட் நெசசரி தட் எவ்ரி கிட் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல் இன் த ஸ்கூல்.